என் பேர் துர்காதேவி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி ஊராட்சியில் சமத்துவபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் வசித்து வந்துட்டு இருக்கேன். என் குழந்தை பேர் தனன்யா. அவங்களுக்கு 1 வயசு 8 மாதம் ஆகுது. 9 மாதமாக பாப்பா எல்லா குழந்தைங்களையும் மாதிரி எந்திரிக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது எல்லாமே ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 9 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வெயிட் ஏறலை, நிற்கலை, நடக்கலைன்னு சொல்லிட்டு வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு பாப்பாவுக்கு முதுகெலும்பு தசைநார் சிதைவு, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி அப்படிங்கிற ஒரு அரிய வகை நோய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டிலே 2-3 பேருக்கு தான் பாதிச்சிருக்கு. இந்த நோய் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள தசைகள் எல்லாமே செயலிழந்துட்டு நுரையீரலில் உள்ள தசைகளும் செயலிழந்து அவங்க சுவாசிக்கிறதுக்கே வென்டிலேட்டர் சப்போர்ட் தான் தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே வகை மருந்து ஜோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற ஒரு முறை செலுத்துகிற அந்த ஊசி தான். இதோட விலை 16 கோடியாக இருந்துச்சு. இது இப்போ குறைஞ்சி 9 கோடியாக வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்துட்டு எப்படி இதை எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் இந்த மருந்தை கிடைக்க உதவி பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. இதே நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உயிர் வாழறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளையில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் என் குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். மனிதாபிமானம் மிக்க நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இதுதான் என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட கொள்கை, கோட்பாடு எல்லாமே. இது எதுக்காக இப்போ இந்த பதிவுன்னா, நாகை மாவட்டத்தில் சமத்துவபுரம்னு ஒரு ஊரில் ஹரிதாஸ் துர்காதேவி தம்பதியரோட குழந்தை, 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு வினோதமான அரிதான ஒரு நோய். அந்த நோய் SMAன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி டைப் 2. இது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நோய். வசதி இல்லாதவங்களுக்கு இந்த நோய் வரவே கூடாது, வந்திருக்கு. பட் நான் முதலே சொன்ன மாதிரி இன்னொரு மனிதன் இருக்கும் வரை அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதன் மூலமாக ஒரு உயிரை காப்பாற்றலாம். இந்த உலகத்திலேயே சிறந்தது மனிதன் மட்டும்தான். அதனால் அப்படி செய்யணும்னு விரும்புகிறவங்க இந்த கீழ்கண்ட அந்த விலாசம், மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை இருக்கும். அதை பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றி.